மரியாதைக்குரிய டீச்சர் சமூகத்திற்கு வணக்கம். அதாவது ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய பேர் புக்ஸு அதிகமாக இருக்குது சார். ஏன்னா என்னோடய பொண்ணு 6ஆம் கிளாஸ் படிக்குது. புக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 15லேருந்து 20 கிலோ வரும் போட்டிருங்க புக்கு நோட்டெல்லாம். அது கொண்டு வரது பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அந்த கொண்டு வர அத்தனை நோட்டையும் எழுத சொல்கிறீங்களா? எங்கள் பிள்ளைங்க தூக்கி தூக்கி முதுகு கூணு விழுந்து போகுதுங்க. நான் சொல்கிறேன், ஸ்கூலில் போய் நாங்கள் சொல்கிறோம், கொண்டு வாங்குறீங்க, ஃபீஸ் வாங்குறீங்க, ஒரு கபோர்டு வச்சா என்ன? கபோர்டு ஃபீஸை கேட்குறீங்க, கபோர்டுக்கும் சேர்த்து எங்களுக்கு தெரியவா போகுது? ஒரு கபோர்டு வைக்கக்கூடாதுங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட 18 நோட்டு எடுத்துகிட்டு போகுது என் பொண்ணு. அது இல்லாமல் 5 புக்கு. எதுக்குன்னு கேட்டால் கம்பல்சரி எடுப்பாங்க. அந்த 18 நீங்கள் எழுதுவீங்களான்னு கேட்டால் ஆமாங்குதுங்க. சரி, ஒரு ரஃப் நோட்டில் எழுத சொல்லலாம், வீட்டில் வந்து ஃபேர் பண்ணிக்கலாம்னா அதுக்கும் சத்தம் போடுறீங்க ஸ்கூலில். மேனேஜ்மெண்ட் இதை கண்டிப்பாக தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க இருக்க பஸ்ஸுலையும் ஆட்டோவிலையும் போட்டு இந்த ஆடை வந்து எப்படி அடைச்சி கொண்டு வராங்களோ அது மாதிரி கொண்டு வராங்க. நீங்கள் என்னடான்னு கேட்டிங்கன்னா இந்த நோட் எடுத்துகிட்டு வா, அந்த நோட் எடுத்துகிட்டு வா, இவ்வளோ ப்ரெஷர் பண்ணால் அந்த பிள்ளைங்க என்னங்க ஆகும் சார்? கொஞ்சமாக திங்க் பண்ணுங்கள் சார். கல்வித்துறை வந்து பசங்க நல்லா படிக்கிறோம், ஏகப்பட்ட விஷயங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறீங்க. ஒரு ஃபீஸை நான் ஃபுல்லாக கட்டிடுறோம், ஃபீஸ் கட்டுறது மட்டும் எல்லா புக்கையும் கொடுத்துறீங்க, டெய்லி தூக்கிட்டு போனால் என்னங்க அர்த்தம்? அது எப்படி பிள்ளைங்க தூக்கிட்டு வருவாங்க? தயவு செஞ்சு இதை கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டு யோசிங்க. ஏன்னா இது நான் வந்து என்னோடய குழந்தைக்காக சொல்லலை, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குழந்தைங்களாகவும் சொல்கிறேன். இது பல ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சில புக்ஸை கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் போய் ஸ்கூலில் கேட்டோம்னா நாங்கள் இல்லைங்க கொண்டு வரணுங்கிறாங்க. நாங்கள் போய் அந்த ஹெட்மாஸ்டர்ட்டையும் பேசணும். சரிங்க, இனிமேல் நான் சொல்கிறேன், மீட்டிங்கில் சொல்லி கொஞ்சம் குறைக்க சொல்கிறேங்கிறாங்க. திருப்பி அதே தான் பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்களுக்காக ஒரு பேரண்ட்டாக நான் கேட்குறேன், ஒரு மேனேஜ்மெண்ட்டு இது மாதிரி ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நாளைக்கு என்ன டேபிளுங்கிறத முன்கூட்டியே சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி புக்ஸை பேரண்ட்ஸ் கொடுத்து விட்றோம். புரிஞ்சுக்குங்க மேடம் அண்டு சார்ஸ். ஏன்னா இது நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்கும், உங்கள் பேரண்ட்ஸுக்கும் இது மாதிரி இஷ்யூ இருந்தால் தயவு செஞ்சு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் அனுப்புகிற சின்ன சின்ன வீடியோ வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இப்போ நிறைய விஷயங்கள், சரியான விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.